சிவாய நம. ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் ராமாயணத்தில் கூனி பாத்திரம் மிக சிறப்பு வாய்ந்தது. மகாபாரதம் என்ற சகுனி, அதாவது ஒரு நிகழ்ச்சி, ஒரு சரித்திரம் பெற வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும். ராமாயணத்தில் கூனியை திட்டாதவர்கள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் பிறவில் அந்த அம்மையார் இறைவனால் படைக்கப்பட்டு அவர் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று எழுதப்பட்ட முறைப்படி அந்த அம்மையார் நடந்து கொண்டார். ராமாயணத்தில் அந்த அம்மையார் கூனியாக இருந்து மறு பிறவி கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனுக்கு சந்தன பூசும் பணிப்பெண்ணாக இருந்திருக்கின்றார். அந்த அம்மையார் அப்போதும் கூனி தோற்றத்தோடு தான் இருந்திருக்கின்றார். அப்போது கம்சனுக்கான கிருஷ்ணர் வரும்போது கிருஷ்ணனால் ஈர்க்கப்பட்ட அந்த அம்மையார் கிருஷ்ணருக்கு சந்தனம் பூசுகின்றார். அதை மகிழ்ந்த கிருஷ்ணர் அந்த அம்மையாருடைய கூனை நிமித்து விடுகின்றார். ராமாவதாரத்தில் கூனியாகவும் கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணராக இருந்து கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனுக்கு சேவக செய்யும் பெண்மணியாக இருந்து அதே பெண்மணி பாண்டுரங்கன். அந்த அம்மா சிறு வயதிலேயே பாண்டுரங்கன் மேல் ஈர்ப்பு கொண்டு ஜனாபாய் என்ற பெயருடன் வாழ்கின்றார். அந்த அம்மா பாண்டுரங்கனையே தந்தையாகவும் தாயாக நினைத்து அந்த கோயிலிலே இருந்து விடும்போது நாமதேவர் என்பவர் அந்த அம்மையாரை அழைத்து செல்கின்றார். அதாவது நாமதேவர் 100 கோடி பாடல்களை பாண்டுரங்கன் மீது பற்று கொண்டு பாடியதால் இறைவனே அவரிடம் உணவு உண்டதாக கூறுவர். அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர் நாமதேவர். ஜனாபாய் நாமதேவர் வீட்டில் வேலைகளை செய்து கொண்டு பஜனை பாடிக்கொண்டும் எப்போதும் பாண்டுரங்கனையே நினைத்து பல பாடல்களை பாடியுள்ளார் ஜனாபாய் அம்மையார். அந்த அம்மையாருடைய பெருமை உலகத்துக்கு காட்ட பாண்டுரங்கன் ஒரு சிறு விளையாட்டு தனம் செய்கின்றார். அதாவது நாமதேவர் வீடு மழையில் இடிந்து விழும்போது பாண்டுரங்கன் அவ்வீட்டுக்கு வருகின்றார். அந்த சுவற்றை கட்டி தருகின்றார். அப்போது அங்கு படுக்கும்போது ஜனாபாய் அடியில் படுத்துக் கொள்கின்றார். அந்த அம்மையார் நினைக்கின்றார், நாமதேவர் கையில் மட்டும்தான் பாண்டுரங்கன் ஐயன் உண்பாரோ, நாம மூட்டிவிட்டால் உண்ண மாட்டாரோ என்று நினைக்கும் போது அந்த அம்மையார் உண்ணும்போது எனக்கும் ஒரு வாய் வீட்டு விடு என்று கூறுவாராம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த அம்மையார் இரவில் படுக்கும்போது அவர் மடியில் படுத்துக் கொள்வார். அவர் துணியெல்லாம் துணித்து போடும்போது அந்த அம்மையாருடைய துணியை கொடுக்கும்போது அவர் அதை உடுத்திக் கொள்வாராம். அதன் பிறகு அவர் மறைந்து விடுகின்றார். கோயிலில் அர்ச்சகர் கோயில் திறக்கும் போது பாண்டுரங்கனுடைய உடை இதெல்லாம் சுற்றி இருப்பதைக் கண்டு அங்க இருக்கிற பிராமணர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகின்றனர். இது எப்படி, அவருடைய உடை எங்கே போய்விட்டது, அவர் பட்டு உடை எங்கே போய்விட்டது, அவர் அணிந்த அணிகலன்கள்லாம் எங்கே என்னும்போது அதில் வருகின்ற ஒரு பிராமணர், இந்த துணி ஜனாபாய் அம்மையார். ஜனாபாய் வீட்டிற்கு சென்று ஜனாபாய் மேடம், நீ பாட்டு பாடும்போது இறைவனுடைய நகைகளையும் துணியும் கடத்தி கவர்ந்து வந்து விட்டாய் என்று கூறி அந்த அம்மையாரை அழைத்து சென்று தீர்ப்பு வழங்கும் போது இறைவனே சாட்சி சொல்வார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த ஜனாபாய் அம்மையார் கடைசி காலம் வரை இறைவனுடைய தொண்டே பாடி அந்த அம்மையாருடைய காலம் கழிகின்றன. அதாவது நாம் செய்யும் நன்மை தீமையெல்லாம் நம்மை தொடர்கின்றன என்பதை இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். பல மகான்களுடைய சரித்திரங்கள் படிக்கும் போதும் கேட்கும் போதும் நம் மனதில் இருக்கிற அழுக்குகள் சிறிது சிறிதாக கரைந்து நமக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும்போது நம் மனம் ஒரு தெளிவு ஏற்படும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் அனுபவம் கிடைக்கும். எப்போதும் நாம் எந்த தொழில் செய்தாலும் இறை சிந்தனையோடு இருந்தால் இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்பதை இத்தகைய பக்தர்கள் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம்.